கோல் செட்டிங்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஃபியர் செட்டிங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ் அண்ட் நான் உங்க மகேஷ் குமார் அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 21. மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு எல்லார்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் என்ன தெரியுமாங்க? டேய், கோல் செட் பண்றா, லைஃப்ல ரொம்ப முக்கியம்டா, கோல்ஸ் இல்லைன்னா நம்ம லைஃபே நகராதுடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை விட டபுள் மடங்கு முக்கியமான ஒரு செட்டிங் என்ன தெரியுமா? ஃபியர் செட்டிங். நாம வாழ்க்கையில எதெல்லாம் பார்த்து பயப்படுறோன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை எப்படி கடந்து வரலான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாரும் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ நான் ஜாபை லூஸ் பண்ணணுமா, நான் ஜாபை விட்டேன்னா என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுறது, இதை தான் நம்ம திங்க் பண்ணுவோம். இதுக்கு ஃபியர் செட்டிங் ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொடுக்கும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். அதாவது நான் ஜாப் விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதை எழுதணும். இதெல்லாம் தான் என்னோட பயம், இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனைகளா வரும்னு. ஸோ எழுதுறப்பவே உங்க மைண்டு அன்கான்சியஸா அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணேன்னா நான் ஜாபை 3 மாசம் விட்டேன்னா கூட இது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம எங்க தெரியுமாங்க மிஸ் பண்ணுவோம்? எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு எழுதுறதுக்கு தாங்க மிஸ் பண்ணுவோம். ஸோ இனிமே நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல ஃபியர் செட்டிங்கை பத்தி எழுதுங்க. கோல் செட்டிங் எவ்வளவு முக்கியமோ ஃபியர் செட்டிங் அதை விட டபுள் மடங்கு முக்கியம். எழுதி பார்த்துட்டு இதுல எவ்வளவு எஃபெக்டிவான அட்வான்டேஜ் இருக்குன்றத நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. Thank you so much.